வெல்கம் டு ரெஸ்லிங் இனிமே தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா ரெசல்மேனியா பேக்லாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜான் சீனா என்ன பேசினாரு அப்படின்றத தமிழில் வந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சையும் பற்றி ஒன்றுனா பேசிட்டு இருக்கும்போது ஜான் சீனா மேட்ச் பேசும்போது இந்த வண்டாரில் 70 டைம் சாம்பியன் ஜான் சீனா அவரே வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் சீனா இப்போதைக்கு நான் தான் அவங்க லாஸ்ட் ரியல் சாம்பியன் அண்ட் இப்போ ராணியை டிஃபீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசிடும்போது உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும். நான் போன சொல்ல வந்து நான் சரியாக கேட்கல பாசோவில், அதனால இப்போ லாஸ்ட் ரியல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு வந்து ஆன்சர் வரும், நான் ரெடி அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து என்னடா சவுண்டு கேட்கும்போது ஆற்றுதானே ஹே ஜான் சீனா நீ வந்து நெவர் கிவ் அப், நீ தான் சின்ன குழந்தைங்கள்லாம் இன்ஸ்பிரேஷன், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, நான் உன்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது ஜான் சீனாவே எந்திரிச்சு இங்கே பாரு நான் சொல்கிற கேளு ரன், நீ முதல் வெளியே ஓடிடு, நான் இப்போதைக்கு அந்த மாதிரி பேசுகிற ஐடியாவில் இல்லை, இப்போதைக்கு நீ வெளியே ஓடிடுற அப்படின்னு சொல்லும்போது ஆற்றுத்து என்னையா சொல்கிற அப்படின்னு நீ திருந்த மாட்டடா அப்படின்ட்டு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லேயே வந்து போட்டார் ஜான் சீனா. அண்ட் லிட்டரலி இதை பார்த்த அப்புறமா நீங்கள் வந்து ஆட்ரூத் சைட்லேருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஜான் சீனாவோட ஃபேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அது சத்தியமாக ஏற்றுக்க முடியல. உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த போஸ்ட் சொல்லி ஜான் சீனா பேசவில்லையடா கடைசியில். தேங்க்யூ.